உங்களுடைய மொபைல்ல நீங்க வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறீங்க, டெலகிராமை கூட பயன்படுத்திருப்பீங்க, ஏன் சிக்னல் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கா, அதை கூட ஒரு சில பேர் பயன்படுத்திருப்பீங்க. ஆனா இதையும் தாண்டி ஒரு அப்ளிகேஷனுக்கு தெரியும். அது யாரோட தெரியுமா? கூகுளோட அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை பெரும்பாலான நபர்கள் வந்து எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா, இந்த முக்கியமான எஸ்எம்எஸ் மெசேஜ் இருக்கு பாத்தீங்களா, ஓடிபி, இது எல்லாம் ரிசீவ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த அப்ளிகேஷனை அதுதான் கூகுளோட மெசேஜஸ். ஸோ அந்த கூகுளோட மெசேஜஸ் அப்ளிகேஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா வீடியோ பாருங்க, பயனுள்ளதா இருக்கும். ஸோ அதுக்கு வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு சோஷியல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலகிராம், சிக்னல், இந்த மாதிரி லிஸ்ட் நீண்டுகிட்டே போகும். ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஒவ்வொரு அப்ளிகேஷன்லையும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் கூகுளோட மெசேஜஸை நீங்கள் ப்ராப்பராக முறையாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, ஸோ அந்த கூகுளோட மெசேஜஸில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார், இந்த மாதிரி செட்டிங் வாட்ஸ்அப்பில் நான் பயன்படுத்தலையே, பார்க்கலையே, டெலகிராமில் பார்க்கலையே அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃபோனில் கூகுள் மெசேஜஸ் இருக்கும், அதை நீங்கள் பயன்படுத்துறீங்களா? அப்போனா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிடுவோம். இப்போ வாட்ஸ்அப், டெலகிராம், சிக்னல், இந்த மாதிரி நீங்கள் கூகுளோட மெசேஜஸ்லையும் நீங்கள் சேட் பண்ணலாம். ஸோ இவங்கிட்ட எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், கூகுளோட மெசேஜஸில் இந்த அற்புதமான செட்டிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னா, பாட்டம் ரைட்டில் பாருங்கள், ஒரு மைக் இருக்கா? ஸோ இந்த மைக்கு நீங்கள் தட்டுனீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். தட்டாமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்படியே அழுத்தி பிடிச்சி மேலே இழுத்தீங்கன்னா அது லாக் ஆகி ரெக்கார்டு பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன் கொண்டு போகும். ஏன்னா போதும், நீங்கள் வாய்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, சென்ட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். பாட்டம் ரைட்டில் பாருங்கள், அட்டாச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட பேக்ரவுண்டை நீங்கள் மாற்றிக்கலாம். 9 தீம் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான தீமை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம். அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சென்ட் பண்ணுறேன். போயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான தீமை நீங்கள் அப்ளை பண்ணீங்கல்ல, இது யாருக்கு நீங்கள் அனுப்புனீங்களோ அவங்களும் இந்த தீமை பார்க்க முடியும். சரிங்களா? இது ஒரு ஆப்ஷன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கூகுளோட மெசேஜஸில் ஒருத்தரோட சேட் பண்ணும்போது வாய்ஸ் மெசேஜை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அதாவது வாய்ஸ் மெசேஜை 2 வழிகளில் நீங்கள் ரெக்கார்டு பண்ண முடியும். ஒன்று, ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணி ஸ்வைப் பண்ணிங்கன்னா மேலே அது லாக் ஆகி அது நீங்கள் பேசும்போது அது அப்படியே ரெக்கார்ட் ஆகும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். இன்னொன்று, அந்த பாட்டம் ரைட்டில் அந்த ஸ்பீக்கர் ஐக்கான் இருக்குல்ல, அதை நீங்கள் தட்டினீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனாக கீழே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது நாய்ஸ் கேன்சலேஷனோடு அது ரன் ஆகும். அது எதுக்குன்னா, நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஏதாவது இறைச்சல் இருந்துச்சுன்னா அதை ஃபில்டர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. வாட்ஸ்அப்பில் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனே கிடையாது. ஸோ கூகுளோட மெசேஜஸில் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் ஸ்டார்டிங்லேருந்து சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஒரு பயனுள்ள அப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது. ஸோ நல்ல ரீதியில் பதிவு பண்ணிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.